இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். குளோரிங்கிறவங்க விழுப்புரத்துல இருந்து எழுதியிருக்காங்க. என் மகளுக்கு திருமணமே நடக்கலை, வயசு 35 ஆயிடுச்சு. நாங்கள் ஜாய் டிவி பார்ப்பது வழக்கம். நான் போடல, அம்மாட்ட அடிக்கடி ஜோம் பண்ணி ஒரு பொருத்தனை பண்ணி நான் ஜோம் பண்ணேன் இந்த டிவி ஊழியத்துக்கு. கத்தர் அந்த வருஷமே 2024 மேரேஜ் நடக்க பண்ணி 2025 அழகான ஒரு ஆம்பளை பிள்ளையும் கட்டளையிட்டாரு. கத்தரை நாமம் மைப்படுவல் சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை ஜாய் டிவி நேயர்களுக்கு கூறுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவிலையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜாய் டிவிலையும் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கிற நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. அதை நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் வீஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் ஃபோன் அடிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கிற நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் சிறப்பு செய்தியின் ஜெபமும் நடத்துகிறோம். அதை நீங்கள் பார்க்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோனில் நீங்கள் சொன்னீங்கன்னா, அட்ரஸ் கரெக்டாக சொன்னீங்கன்னா நாங்கள் அனுப்பிவிடுவோம். அதுக்குன்னு சந்தா எவ்வளோன்னு நீங்கள் கேட்குறீங்க. சந்தா ஆண்டவர் போட சொல்ல, அந்த எங்கள் புக்கில் சந்தா வராது. 16 வருஷமாக ஒவ்வொருத்தரும் அனுப்புவாங்க. அதை வச்சு தான் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கிறோம். ஆகவே தாவீது சொன்னது போல் கத்தட்ட வாங்கி கத்தரிக்கே அதை கொடுக்குறோம். இதுதான் இந்த ஊழியத்துடைய நிலைமை. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். 12 மணி நேர உபவாச ஜெபம், அதை நாங்கள் இடையிலே 5-6 வருஷம் நிறுத்தி வச்சுருந்தோம். திரும்ப ஆவியானவர் போட சொன்னதால் 3வது சனிக்கிழமை காலையில் 6:30 மாலை 6:30 வரையும் உபவாச துதி ஆராதனை வைத்திருக்கிறோம். அதில் கத்தர் ஏராளமான அற்புதங்களை செய்கிறார்.
என்னை பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையான்னு என்னோட ஆண்டவர் பேசினார். ஆகவே பகற்காலத்தில் நம்ம நடந்தால் நம்ம இடறி விழுக மாட்டோம். ஒரு கிரியஸே கூட ராக்கால வருகிறது. இரவு ஜெபம் வைக்கலாம், அது சொந்த இடம்னா வைக்கலாம். வாடகை வீட்டில் வச்சா என்ன செய்கிறாங்க, டிஸ்டர்பாக இருக்குன்னு தெருக்காரங்களாம் ரிப்போர்ட் பண்ணுறதுனால நாங்கள் வைக்கிறது இல்லை. இரவு ஜெபம் பகல் ஜெபந்தான். ஆகவே நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எப்படியாவது ஒரு சொந்தமாக ஒரு க்ளோரி டவரை நாங்கள் மதுரையில் கட்டணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல் ஊழியத்துக்கு தேவையான வாகனம் தேவை. எப்போ எதுலேயும் வாடகை காரு வாடகை ஆட்டோ தான் பிடிச்சி போயிட்டுருக்கோம். ஆகவே சொந்தமாக ஒரு வாகனம் ஒரு கார் ஆண்டவர் கொடுக்கணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் நிச்சயம் செய்வார். எங்களுக்காக இந்த ஊழியர்களுக்காக தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் சகல தேவைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வருக தாமதிக்குமானால் நிச்சயமாக இன்னும் இந்த சுவிசேஷம் உலகெங்கிலும் பரப்பப்படும். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா. அந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் இயேசு கிறிஸ்துவில் வாய்க்காமலே போவதாக. இந்த தேவ செய்தி 100 மடங்கு பலனை அந்த இதை பார்க்குற ஒவ்வொருவரும் கேட்குற ஒவ்வொருவருக்கும் கிடைக்க செய்வதாக. ஓ ராவா தீகாலாரா போ ஷப தீக பாபா. ஆண்டவரே, ஸ்டொமக் பெயின் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த ஸ்டொமக் பெயின் நீங்கி போவதாக. அந்த வயிற்று வலி பிரச்சனை, அல்சர் பிரச்சனை நீங்கி போவதாக. இந்த கட்டி பிரச்சனை, கர்ப்பப்பை கட்டி பிரச்சனை நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால. அல்லேலூயா. ராகா தீகா பாபா ராவா. இழப்பு வீசிங் பிரச்சனை, மழை காலமும் சேர மாட்டேங்குது, வெயில் காலமும் சேர மாட்டேங்குது. அந்த நிலைமை இயேசு கிறிஸ்துநாமத்தில் நீங்கி போவதாக. ஒன்று சேதப்படுத்தாது அந்த வாக்குத்தத்தத்தை அனுப்புகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ராகா தீகாலாரா பொஷே. அல்லேலூயா. ராகா தீ. கிட்னி ப்ராப்ளம் நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால. ஹார்ட் ப்ராப்ளம் நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால. ஆவியானவர் இறங்குவீராக. ராகா தீகா லாராவா. ஓ ராபா தீகை வி அக்கரா பொஷே. அல்லேலூயா. வட்டிக்கடன் நீங்கி போவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால. குடும்பத்தில் பிரிஞ்ச குடும்பங்கள் இணைவதாக இயேசு நாமத்தினால. நிறைய பேர் கணவனை விட்டு பிரிஞ்சிருக்காங்கன்னு, மனைவி விட்டு பிரிஞ்சிருக்காங்க. தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். ஆமேன். அவர்கள் மீண்டும் சத்துரு அவங்களை கெடுக்காதபடி கூடி வாழ்வார்களாக. ஆசீர்வதி. தேவை செய்து 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும். வசன பரிக்கு பிசாசை இயேசு சபிச்சு பார்த்து தழுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். செய்தியுடைய தலைப்பு இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே கூட போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, வாசப்படியை நின்று என்ன செய்கிறேன், நான் தட்டுகிறேன். இருதய வாசப்படியை ஆண்டவர் தட்டிக்கிட்டே இருக்கிறார். எத்தனை பேருக்கு எவ்வளோ சுவிசேஷம் சொல்கிறோம். நம்ம கூட்டங்கள் நிறைய வருவாங்க. இன்றைக்கி ஒரு விடுதலை ஆராதனை, சுகமாக்குற ஆராதனைன்னா வருவாங்க, எல்லோரும் வருவாங்க. எல்லாருக்கும் விடுதலை கிடைப்பதில்லை. ஏன்னா இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அற்புதமாக ஒடி வருவாங்க. பார்த்துங்க, இன்றைக்கி ஒருத்தர் இலவசமாக ஏதாவது கொடுக்குறாங்கன்னா கட்சிக்காரங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குது, அட்டி துட்டி கல்லட்டா போகிறோம். ஆனால் சபைக்கு வராங்க, கூட்டங்களுக்கு வராங்க, இருதய கதவை திறந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம மனசு அவருடைய சத்தியத்துக்கு நிறைய திருப்பப்பட வேண்டும். தட்டிக்கிட்டே இருக்காரு. ஆண்டவரே, இன்னைக்கு கொடுக்குற சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படியணும், அதுபடி நான் செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கேட்ட வசனத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான் அதன்படி நான் நடக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் கதவை தட்டு. இருதயத்துக்குள்ளே நிறைய பேருக்கு வார்த்தை போக மாட்டேங்குது, பிரசங்கம் போக மாட்டேங்குது. மேலோட்டமாக பார்க்குறாங்க. அல்லது நான் முள்ளு மேல் விதைக்கப்பட்ட விதையாகவும், கற்பாரின் மேல் விதைக்கப்பட்ட விதையாகவும், வள்ளியருகே விதைக்கப்பட்ட விதையாகவும் என்ன செய்து மாறிவிடுகிறது. பெருந்திண்டி கவலை சூழ்நிலை அவங்கள என்ன செய்து ஆண்டவர் விட்டு பிரிக்குது. ஆண்டவர் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். எனக்கு இடம் கொடு, எனக்கு இடம் கொடு. தட்டிக்கிட்டே இருக்காரு. நீ முழுமையாக இடம் கொடுத்துப்பார். முழுமையாக இடம் கொடு. லாபமோ நஷ்டமோ, மரணமோ ஜீவனோ, வாழ்வோ தாழ்வோ, எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ரோமர் 8 லாஸ்ட் 2 வசனம் சொல்லுகிறது. அப்படி நம்ம என்ன செய்யணும், நம்ம இருதயத்தில் ஒரு தடவை கதவை திறந்து கொடுத்துட்டோம்னா என்ன நஷ்டமோ என்ன லாபமோ மரணமோ ஜீவனோ அவரை விட்டு விலகக்கூடாது. அவரை விட்டு நம்ம விலகுனா அவர் நம்மை விட்டு விலகிடுவார். கர்த்தரிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேருவார். நித்தமாக அவருடைய சமூகத்தை இருதயத்தை ஊற்றி விடுங்கள். நித்தமாக ஆண்டவர் இருதயத்தை திறந்து விடுங்க. நெதம் தட்டிக்கிட்டு தான் இருக்காரு. நம்ம காலமெல்லாம் அவர் கதவை தட்டிக்கிட்டு தான் இருப்பார். சத்தத்தை கேட்டு கதவை திறக்கணும். எந்த சத்தம்? இந்த வேத வசன சத்திய சத்தம். இதுதான் இயேசு.
வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. இதுக்கு நம்ம செவி கொடுக்குறோமா? இதில் இருதயத்தில் எத்தனை பேருக்கு இந்த வாக்கு தத்தம் இருதயத்தில் பதிஞ்சிருக்கு? 30,000த்துக்கு மேலாக வாக்கு தத்தம் இதில் இருக்கான். ஆண்டவர் பர்சனலாக பேசுவார், ஊழியக்காரங்களும் பேசுவார். கள்ள தீர்க்கதரிசிகள் நம்பாதீங்க. வசனத்துக்கு மாறாக தீர்க்கதரிசனம் சொன்னால் அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்களா, வேத வசனத்துக்கு ஒப்பிடணும். ஏன்னா வெளிப்படுத்த விசேஷம் 1:3 சொல்லுகிறது. வெளிப்படுத்த விசேஷம் 1:3 இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதை கைக்கிறவனும் பாக்கியவான். யோவானுக்கு பத்மத்தை விழா ஆண்டவர் சொல்கிறார். இது தீர்க்கதரிசன புக்குங்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர், எனக்கு தெரிஞ்ச 2 பேர், ஒரு தீர்க்கதரிசி நல்லா சொல்கிறாருன்னு அந்த சபையில் அனௌன்ஸ் பண்ணி ஒரு கூட்டத்தை வச்சு அவரை கூப்பிட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? இவருக்கு தீர்க்கதரிசனம் இருக்குது, ஜெபிக்கிறவங்க அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்களாம் அப்படின்னு சொல்லி, சரின்னு சொல்லி 2 வாலிப பிள்ளை எனக்கு தெரிய போய் அவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. அவங்க தீர்க்கதரிசனம் வரத்த அவங்க இருதயம் நாடுது. என்ன சொல்லிட மாட்டேன், நம்ம வேலையை குறித்து சொல்லிட மாட்டாங்களா, நம்முடைய திருமணத்தை குறித்து சொல்லிட மாட்டாங்களா, நம்ம லைஃப்பை குறித்து சொல்லிட மாட்டாங்களா, நம்ம என்ன செய்யணும் தெரியல, நம்ம நல்லா டெய்லி ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், தசமம் காணிக்க கொடுக்குறோம், கர்த்தரை துதிக்கிறோம், குடும்ப ஜெபம் பண்ணுறோம், தாடி ஜெபம் பண்ணுறோம், ஆனால் நம்ம எதிர்பார்த்துக்கிற காரியம் நடக்கலே என்று நம்ம இருதய ஏக்கம் கொள்ளுது இல்லையா? அதனால என்ன பண்ணுறாங்க ஜனங்கள், போய் அந்த தீர்க்கதரிசியை கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு. ஒரு 2 பேர் வாலிய பிள்ளைங்க தான். இப்போ என்கிட்ட நான் கண்ணால் பார்த்தேன். அந்த தீர்க்கதரிசி சொன்னாராம், உனக்கு ஆகஸ்ட் மாதம் 2025 மேரேஜ் முடிஞ்சிடணும். சந்தோஷமாக இருந்தாப்புல, குடும்பமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆகஸ்ட்டும் போச்சு, செப்டம்பரும் போச்சு, அக்டோபர் போச்சு, நவம்பரும் போச்சு, ஜனவரி பிப்ரவரியே வந்துடுச்சு, முடியலை. உடனே அந்த தம்பி எனக்கு ஃபோன் அடிச்சு, அது ஏன் பொய்த்திருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. கர்த்தர் வாசப்படி இந்த கதவை தட்டுகிறார். உங்கள் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 2:18 என்ன சொல்லுகிறது? ஏற்ற துணை உனக்கு உண்டாக்குவேன் சொல்கிறாரா? ஏற்ற துணை ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த தம்பி என்ன சொன்னார்? ஆமாம், ஈசாக்குக்கு 40 வயசில் கல்யாணம் பண்ணிச்சு, அப்போ நான் 40 வயசில் செய்யணுமா? அதுக்கு மேலே நான் குழந்தைய பெறணுமா அப்படின்னு என்னோட கேள்வி. நான் சொன்னேன், ஏற்ற வேலையில் முடியும், நீங்கள் மட்டும் அந்த எப்போ நடக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொன்னாப்புல. இருதயத்தை ஆண்டவர் வசனத்தை கொண்டு தட்டிக்கிட்டே இருக்கார். ஏற்ற துணையை உனக்கு தருவே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல அல்ல. இந்த வசனத்தை கொண்டு எத்தனை முறை உன்னோட ஆண்டவர் பேசிக்கிறார். ஆமாம் ஆண்டி, பேசிக்கிட்டு தான் இருக்காரு, அது செய்ய மாட்டேங்கிறாரே. அவருடைய காலம் நேரமும் சமயம் வாய்க்க வேண்டும். எப்போ உனக்கு திருமணம் பண்ணால் நீ நல்லா உருப்படியாக பொண்டாட்டியை வச்சுருப்ப, நீ எப்போ முன்னேறுவேன்னு அவருக்கு தெரியும். யார் உனக்கு துணைன்னு அவருக்கு தெரியும். நீ கருப்பாக இருந்தால் வேண்டாங்கிற, அப்படி இருந்தால் வேண்டாங்கிற, இப்படி இருந்தால் அப்படி பைபிள் எழுதப்பட்டிருக்கு. எந்த துணைனா என்ன? நீ கலராக இருக்கலாம், வரப்புற மனைவி கருப்பாக தான் வச்சுருந்தான்னா கருப்பை தான் நீ கட்டணும், வேறு வழி கிடையாது. ஆண்டவர் சொன்னதை என்ன செஞ்ச? ஒரு ஊழியக்கார் இப்படி சொல்லுவார், கண்ணே தெரியல ஆண்டவர் அவனுக்கு வாழ்வு கொடுனா நீங்கள் கொடுத்தாகணும். ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. தட்டிக்கிட்டே இருக்கார் இதே கதவை. சத்தத்தை கேட்டு கதவை என்ன செய்யணும்? நம்ம நீ திறக்கணும், நம்ம தான் திறக்கணும். இருதயத்தை அப்படியே முரட்டாட்ட இருதயமாக வச்சுருக்கக்கூடாது. பாருங்கள், நிறைய பேருக்கு தீர்க்கதரிசனம் ஆண்டவர் சொல்லுவார், என் மூலம் வசனத்தின்படி சொல்லுவார். ஆனால் நிறைய பேருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்லி, ஆண்டவரே பிற சொல்லுவாங்க என்கிட்ட எனக்கு ஒன்றும் சொல்ல ஆண்டவர், எனக்கு ஒன்றும் சொல்ல, என்னை கூப்பிடலை அப்படிம்பாங்க. ஆமாம், நீங்கள் தட்டிக்கிட்டே இருக்காரு, நீங்கள் செவி சாய்க்கலாம், வசனத்துக்கு நடுகிறவன்ட்டு நோக்கி பார்ப்பேங்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச சில ஆட்கள் அந்த வசனத்துக்கு அப்படியே நடுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பேசியிருக்காரு, இந்த வார்த்தை நிச்சயம் நடக்கும்னு நம்புகிறேன். அப்படிப்பட்டவங்களுக்கு தாமதித்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். வசனத்தை கொண்டு தான் உங்களோட தட்டுவார், அப்படியே தட்டிகிட்டே இருப்பார். சத்தம் கேட்டு ஆண்டவர் என்னோட பேசிட்டாரு. இப்போ சமீபத்தில் ஒரு காரியம் வாழ்க்கையில் நடந்துச்சு. எப்போவோ வாங்கின ஒரு இடம், அதில் அவ்வளோ வில்லங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு சின்ன இடம் தான், அது ரொம்ப கிராமம், அது எம்டி விலைக்கு போயிட போகுது, உங்களுக்கு அது தெரியும். ஆனால் அதை நம்ம சேல்ஸ் பண்ணிட வேண்டிதான். ஏன்னா தேவைப்படுது, ஊழிகளுக்கு ஏதோ கொஞ்சம் இருந்தால் நல்லமா இருக்குமே, பிள்ளைகளுக்கும் என்ன செய்யலாம், இதை நம்ம ஒன்றுமே கொடுக்கல பிள்ளைகளுக்கு அப்படின்னு நான் நினச்சேன். அது எப்போவும் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி போட்டது, அது ரொம்ப விலைக்கு போகாது. ஆனால் அதில் நாங்கள் விற்கணும்னு ஸ்டெப் எடுத்த போது என்ன ஆயிடுச்சுன்னா, அதில் பல வில்லங்கங்கள் இருந்துச்சு. அப்போ அவர் என்ன சொன்னார், இதில் பல வில்லங்கள் இருக்குமா, வாங்க போகிறவர், இதை நீங்கள் வேறு யாருக்காவது கொடுத்துக்கங்க அப்படின்னாரு. நான் எங்கே போய் அலைவேன், யார் எனக்கு அலைகிறதுக்கு ஆள் இல்லை. அவங்கள பார்க்கணும், சென்னைக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். நான் சொன்னேன், நீங்களே
எப்போ அதை முடிக்க முடியுமோ முடிங்க, நீங்களே ஆளை வச்சு பார்த்துக்கங்க அப்படின்னு நான் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனால் 1 இயர் ஆச்சு, கரெக்டாக 1 இயர் ஆச்சு. ஆனால் ஆண்டவரே எனக்கு இது விளங்குறதுக்குன்னு எனக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது, ரொம்ப ரூபா வரப்போகிறது இல்லை, ஆனால் கொஞ்சம் தான் வரும், ஆனாலும் கொஞ்சம் வந்தாலும் நான் அதில் உண்மையாக இருக்கேன், எனக்கு அதில் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு ஆண்டவரே உண்மைக்கே தெரியும் இந்த பாடல்கள் வீடியோ போடாமல் கிடக்கு, எவ்வளோ ஊழிய தேவைகள் நிறையா இருக்குது, ஒரு மாதம் நான் கஷ்டப்படுறது உமக்கு தெரியும், பிள்ளைகளும் கஷ்டப்படுறது உமக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லி ஆண்டவர் ஒரு வேடு கொடுத்தாரு. லூக்கா 3:4 பேசினார். ஏன்னா கதவை அதை வச்சு தட்டுறாரு இருதயத்தை. நல்லா தெரிஞ்சுங்க, வேத வசனத்தை கொண்டு உங்களுக்கு பேசுவார். கோணலானது என்ன செய்யும்? நேராகும். கரடு முரடானது சமமாகும். கோணலானது செவ்வையாகும்னு சொன்னார். ஆகா, இதில் நிறைய கோணல் இருக்குது, இது செவ்வையாக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கதவை தட்டுறாரு, நான் அது செவி சாய்த்தேன், எனக்கு உடனே பெரிய சமாதானம் வந்துருச்சு. அப்போ அதே கோணலானது செவ்வையாகும், கரடு முரடான சமமாகுது. கரடு முரடாக இருக்குது, இதை என்னால் பார்க்க முடியாது ஆண்டவரே, ஆனால் சமமாகவும் நீங்கள் சொல்லிட்டீங்க, நிச்சயம் இதே சமமாக மாறும். அது கடைசியில் பாருங்கள், அவங்களே 1 இயர் ஆச்சு. அவங்க அங்கே பார்த்து இங்கே பார்த்து அந்த சின்ன இடத்த வாங்க போகிறவங்க அதை பார்த்து இதை பார்த்து அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. நிறைய ரூபா செலவுனாங்க. சரி, எவ்வளவு செலவோ நீங்கள் அதுலேருந்தே செலவழிச்சுக்குங்க, நீங்கள் கொடுக்க போகிற காசுலேருந்து செலவழிச்சுங்க, எனக்கு காசு ஏதோ கொஞ்சம் கிடைச்சா கூட என்ன செய்யும், எனக்கு போதும். இப்படி தான் நான் ஆண்டவர் வசனத்தை கொண்டு கதவை தட்டுவார். கதவை தட்டுவார், சும்மா அவங்க வீட்டு கதை வந்து டம்மு டம்முன்னு யாரோ தட்டுற மாதிரி தட்ட மாட்டார். இருதய கதவு திறங்க, சத்தத்தை கேட்டு திறங்க. இப்போ பாருங்கள், எனக்கு எல்லாமே அது நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு ஆண்டவர். நான் எங்கேயும் போகலை, நான் வீட்டை விட்டு எங்கேயும் போகலை. இப்போ நமக்காக அங்கே தூதன் ஆண்டவர் என்ன செய்ய கட்டளையிடுகிறாரு. உனக்காக தூதரை கட்டளையிடுவேன். வாங்குறவங்க பொய் சொல்கிறாங்களோ நெசம் சொல்கிறாங்களோ அது அவங்கள சார்ந்தது. பொய் பேசுகிறவன் நாசமடைவான் இருக்கு பைபிளில். நம்ம வார்த்தையை கொண்டு ஆண்டவர் கதவை அனுதம் தட்டிக்கிட்டே தான் இருக்கார். நீங்கள் டெய்லி ஜெபிக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு வசனத்தை கொண்டு தினம் பேசுவார். வசனம் கொடுக்கலன்னா ஏன் ஜெபத்தை விட்டு எந்திரிக்கிறீங்க? உங்கள் இருதய கதவை தட்டுவார். நம்ம இருதய பாரத்தை எவ்வளவு ஆண்டவர் சமூகத்தில் கொட்டுறோம். தினம் எத்தனை விண்ணப்பம் வைக்கிறோம். விண்ணப்பத்தை வச்சுட்டு அதுக்கு வாக்குத்தத்தம் கேடுங்க. 100 விண்ணப்பம் நீங்கள் பண்ணாலும் 100க்கு 100 வாக்குத்தத்தம் இருக்குங்க. 100க்கு 100 வாக்குத்தத்தம் இருக்குது. அதை ஆண்டவர்கிட்ட பேசும்படி கட்டளையிடுங்க. ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் அப்படி தான் சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் இல்லை ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன், பிள்ளைகளாம் என் மகனும் இல்லை, வேறு யார் ஆண்டவரே அதை போய் அலைவா, என்னால் நான் எங்கள் வீட்டை விட்டு போயிட்டு ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கேன், என் கால் ஒரு பலவீனம். அப்போ இப்படி இருக்கும்போது நான் என்ன ஆண்டவரே செய்யட்டும்? ஆண்டவர் சொன்னார், கோணலானதை நான் என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன், கரடு முரடானதை சமமாக்குவேன். சொன்ன மாதிரி செஞ்சாரா? ஆனால் 1 இயர் ஆச்சு. உடனே செய்யலன்னு நினைக்காதீங்க, தட்டுகிறார். சத்தத்தை கேட்டு கதவை திறங்க. நான் திறந்துட்டேன். ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு நான் எங்கள் இருதயம் திறக்கப்பட்டது ஆண்டவரே, நான் அவனோடே கூட பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன். அப்படின்னா நான் நம்மளோடு தங்கி நம்ம சந்தோஷத்தில் அவர் சந்தோஷப்படுவார். நமக்கு கொடுக்குற நன்மையினால் சந்தோஷப்பட. அது என்ன போஜனம்? அதான் நித்திய ஜீவனாகிய போஜனம். அவர் மேலே விசுவாசித்து வார்த்தையை நம்புங்க, உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம இங்கே பார்க்குறோம், யோவான் 6:27 அழிந்து போகிற போஜனத்திற்காக இல்லை, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள், அதை உங்களுக்கு மனுஷகுமாரன் கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறாராம். பார்த்தீங்களா? நித்திய ஜீவனாகிய போஜனம், அழிந்து போகிற போஜனம் இல்லை. இங்கே நீதிமொழி 23:3 அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. அது முந்தின வசனம் சொல்லுது, நீ ஒரு அதிபதியோடு உட்கார்ந்துருக்கும் போது என்ன செய்ய, உனக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த சாப்பாடை, ஒரு அதிபதினா எப்படி எல்லா சாப்பாடும் வைப்பான். தானியேல் பாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ முன்பாக மரக்காய்கறிகள், நான்வெஜ்ஜி எல்லாம் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது எல்லாம் அந்த பாபிலோன் நாட்டில் செஞ்சு தான் சாப்பிடுவாங்க. அந்த முக்கியமான அங்கே அரசியலில் வேலை பார்க்குறவங்க, அரசாங்கத்தை வேலை பார்க்குற எல்லாருக்கும் அது கொடுப்பது வழக்கம். தானியேல், அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நாடு கடத்தப்பட்டாங்க, அவங்க எருசலேம். ஆனால் அந்த நாட்டிலேருந்து இந்த பாபிலோனுக்கு கடத்தப்பட்டு சிறையாக வந்தாங்க, சிறைப்பிடித்து வரப்பட்டாங்க. ஆனால் அவங்க அதை பார்த்தாங்க, விக்கிரங்களுக்கு படைச்சதெல்லாம் இங்கே வைக்கிறாங்க, நம்ம சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது கள்ள போஜனம். அப்போ ஏன்னா 1 கொரிந்தியரில் எழுதப்பட்டிருக்கிறது, 1 கொரிந்தியர் 10:20 அஞ்ஞானிகள் பலியிடுகிறதை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள். அவர் சொல்கிறாரு 21ஆவது வசனம், கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. கர்த்தருடைய போஜனத்தை பற்றி நம்ம அறிஞ்சுக்கிடணும். அங்கே 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு.
எழுதப்பட்டு எந்த போஜனத்தை சாப்பிடணும். அவர் நமக்கு மெய்யான போஜனத்தை தருகிறார். சத்திய வார்த்தைங்கிற ஒரு போஜனத்தை உட்கொள்ளணும். நித்திய ஜீவன்கிற போஜனத்தை அவர் என்ன செய்கிறாரு? அவர் நமக்கு தருகிறார். அது என்றென்றைக்கு அழியாது. இந்த போஜனத்தை சாப்பிட்றவங்க மரித்து போவாங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்படி மாம்சத்துக்குரியதல்ல, அது ஆவிக்குரிய லயன். மாம்சத்துக்கு நம்ம பசிக்க என்ன வேணாலும் சாப்பிடுவோம், ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுவோம். ஆனால் அங்கே உனக்கு முன்பாக நம்மளை 4 பேர் கூப்பிட்றாங்க, அவங்க அதை சாப்பிடு இதை சாப்பிடு. நான் எங்கேயாவது ஊழியத்து போனால் அது வேணுமா இது வேணுமா எல்லாத்தையும் வீட்டில் இருக்கலாம் கொண்டு வந்து வச்சுருவாங்க. நான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுவேன். எனக்கு பிடிச்சதை போட்டு என்ன செய்வேன், நீ அதுக்காக சாப்பிட்டு பாருங்கன்னா அப்படி இல்லை. அதுக்கு பேர் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு, ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே அவைகள் கள்ள போஜனமாமே. பார்த்தீங்களா? கள்ள போஜனத்துக்கு, விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதுக்கு, அந்நிய கொடுக்குற அந்த போஜனத்துக்கு, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு உத்திரபாக்கியத்தை என்ன செய்கிறான்? விற்று போடுகிறா ஏசா. கூழுக்காக, பயத்தவங்களுக்காக அப்படி என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. மாம்ச இச்சை அதுக்கு விலக்கி ஜீவனுள்ள தேவனுடைய மேல், கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நீங்கள் நானும் வாஞ்சுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கள்ள போஜனம் வேண்டாம், விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது வேண்டாம். பாருங்கள், தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அதை அவாய்ட் பண்ணதுனால கதை தரணுங்க. அவாய்ட் பண்ணால என்ன ஆச்சுன்னா பாருங்கள், அந்த நாட்டுக்கே நல்ல அதிபதிகளாக அடுத்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒவ்வொருவருக்கும் அந்த 120 பேருக்கும் அமைச்சர், 120 பேர் அமைச்சர் அங்கே பாபிலோன் நாட்டில் இருக்காங்க. இந்த 120 பேருக்கும் தலைவனாக யார் ஆண்டவர் வைக்கிறார்? தானியேலை வைக்கிறார். அப்போ அழிந்து போகிற போஜனத்துக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை தேடக்கூடாது. அவரை நம்ம இருதய கதவை நீங்கள் திறந்து கொடுத்தீங்கன்னா நித்திய ஜீவன்கிற போஜனம், தேவோல அவருடைய கிரியை செய்கிற ஒரு போஜனம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சுறல, அது செயல் இருக்கிறது. அதே போல் அபாத்திரமாய் போஜனம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய பந்தியை நம்ம அபாத்திரமாக எடுக்கக்கூடாது. பாருங்கள், கெட்ட வார்த்தை பேசிட்டு, சண்டை போட்டுட்டு, பகையை உண்டாக்கிட்டு, பீடி சீரட்டு குடிச்சிட்டு நம்ம போய் அது பண்ணக்கூடாது. ஏன்னா அதனாலே சிலர் பலவீனமாக இருக்காங்களாம், சிலர் வியாதி உள்ளவர்களாக இருக்காங்கன்னு சொல்லி 1 Corinthians 11:29 அந்த 28 வசனம் வாசித்து பாருங்கள். அபாத்திரமாய் கர்த்தருடைய பந்தியில் எடுக்காதீங்க. நீங்கள் கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்றீங்கன்னா உங்களுக்கு சுகம் உண்டாகணும். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா கர்த்தருடைய பந்தி அது பரிசுத்த பந்தி. அவர் மரணம் பாடுகளை உயிர்த்தெழுந்த நினைவூறுகிற அந்த பந்தி. அவர் மாம்சா நான் ஜீவப்பத்தை கொடுக்குறேங்கிறாரு. அந்த போஜனம் என்னது? ஜீவப்பம் நானே. இதை என் மாம்சத்தை புசித்து இந்த பாத்திரத்தை நீங்கள் பானம் பண்ணுங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகுன்னு சொல்கிறார். அப்போ அவருடைய போஜனம் எப்படி பரிசுத்தம் உள்ளது. திருவிருந்து சில சபையில் டெய்லி கொடுப்பாங்க, சில சபையில் மாதம் ஒரு கை, நான் போகிற சபையில் மாதம் ஒரு கதை கொடுப்போம். அதை நம்ம எப்படி பகிர்ந்து கொள்கிறோம்? காலையில் சினிமா, நைட்டெல்லாம் விடிய சீரியல் பார்த்துட்டு காலைல நீங்கள் சீரியஸ் ஆகும்படி போய் அதை போய் எடுக்காதீங்க. மன்னிப்பு கேட்டு உடனே எடுத்துருவாங்களாம். சிலர் அப்படி சொல்லுவாங்க. வேறு சபைக்கு போகிறவங்க ஒருத்தவங்க ஆவிக்குரிய சபை தான், ஆமாம் சீரியல் பார்த்தா என்ன ஆண்டி அப்படின்னு கேட்டுச்சு. திருவிருந்து அடுப்பை எல்லாம் செய்வேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பிள்ளைக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, திருப்பி வேறு கல்யாணம் பண்ணி இப்போயும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது. எங்கே போட்டிருக்கு பைபிளில் சீரியல் பார்க்கக்கூடாது? நானே பார்க்கணுன்னு எங்கே போட்டிருக்குன்னு கேட்டேன். சினிமா பார்த்துட்டு அதெல்லாம் எடுக்கலாம், மன்னிப்பு கேட்டு எடுக்க வேண்டியது தானே. பார்த்தீங்களா ஆண்டவரை எப்படி நினைக்கிறாங்க? மெய்யான போஜனமாக இருக்கார் ஆண்டவர். பங்கு உண்டு, நித்திய ஜீவனில் பங்கு வேணும்னா பரிசுத்தமாக அந்த அப்பத்தை ரசத்தை நம்ம என்ன செய்யணும்? உட்கொள்ளணும். அப்படி செய்யும்போது நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அபாத்திரமாக இன்றைக்கி நிறைய பேர் அந்த அப்பத்தை புசிக்கிறாங்க, பானம் பண்ணுறத, இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுறாங்க அந்த நேரத்துக்கு மட்டும். ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை அப்படியே இது இருக்குது, சுகவீனம் அப்படியே இது இருக்குது. நான் அது உணர்ந்திருக்கேன். சில வேளை பலவீனமாக இருக்கும், நான் அதை எடுத்தோன்னே எனக்கு நல்ல ஒரு புது பலன் வரும். ஒன்றைக்கொன்று ஒப்புரவாயிருங்க. திருப்பி நான் அந்த தவறை செய்யக்கூடாது ஆண்டவரே, அதுக்காக விண்ணப்பம் பண்ணால் என்ன குறைஞ்சா போயிட போகிறீங்க? விண்ணப்பம் பண்ணுங்க, நான் இந்த தப்பை செய்யக்கூடாது, செஞ்ச பாவத்தே நம்ம திருப்பி செய்யக்கூடாது. அப்படி நம்ம ஒரு மெய்யான போஜனத்தை என்ன செய்யணும்? நம்ம உட்கொள்ளணும். ஜீவ தண்ணீராக இருக்கிறாரு. ஆகவே நீங்கள் ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீராகிய அப்பம், அதே போல் பரிசுத்தமான அப்பம், அதே போல் நம்ம அதாவது நித்திய ஜீவனாகிய போஜனம், அப்பம் சொல்லலாம், போஜனம் சொல்லலாம்.
இவைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதே போல் மரித்தாலும் பிழைப்பான், ஜீவ அப்பத்தை தருகிறார். மரண அப்பம் கிடையாது, அது ஜீவ அப்பம் நானே அப்படிங்கிறாரு. நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து படித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 11 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதே போல் தானியேல் தீட்டுப்படுத்தாதபடி தன்னை காத்து கொண்ட அந்த தானியேல் 1ஆவது அதிகாரம். அதனால் உயர்வு. பேய்வுடைய பாத்திரத்தை பானம் பண்ணாதீங்க, அங்கே இருக்குது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேவ பிள்ளைகள் விக்கிர ஆராதனைக்கு விலையோடுங்கள் இருக்கு. விக்கிர ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பானது இருக்குது. ஞானஸ்தானம் வாங்கிட்டு மற்றவங்களை பிரியப்படுத்தும்படி நீங்கள் அதை செய்யாதீங்க, தயவு செஞ்சு. பிறகு போய் திருவிருந்து வாங்காதீங்க. அதனால நிறைய பேர் அவதிப்படுறதை நான் பார்க்குறேன். சத்தியத்தை சத்தியமாக பிடிச்சி கை கொள்ளுங்க, உங்களை கர்த்தர் உயர்த்துவார். வாசப்படிந்து கதவை தட்டி, இந்த தேவ செய்தி மூலம் உங்களை ஆண்டவர் கதவை தட்டிக்கிட்டே இருக்கார். ஒரு இருதயத்தை கொடுங்க. மகளே ஒரு இருதயத்தை தா, மகனே ஒரு இருதயத்தை தான் சொல்கிறார் ஆண்டவர். தாராளமாக அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோடு பிரவேசித்து உங்களோடு தங்குவார். இந்த தேவன் சதாக்கால் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். உங்களை வலது கரத்தை பிடித்து பயப்படாதேங்கிறார். அவரை வார்த்தைக்கு நடுங்க, கை கொள்ளுங்க. உங்களை எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். விசேஷமாக ரகசிய வருகையில் உங்களை எல்லாம் எடுத்துக்கொள்வார். நம்மை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக. அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், பிரசனம் இறங்கட்டும், இருதயத்தில் உள்ள பாரங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, இப்போ என்னோடு சேர்ந்து விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பதில் தருவீராக. ஓ ராக தீகா லாலா பாராபோ ஷே, ஓ ரபா தீகா லாராபோ தீ அண்ணா பாராபா. ஆவியானவர் இறங்குறார். கட்டுகள் ஒட்டைகிறது. அல்லேலூயா. தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அல்லேலூயா. வர வேண்டிய பணம் வருகிறது. பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போய் இருக்காங்க. அவங்க வட்டியும் கொடுக்கல, ஆண்டவரே பணம் முதலும் கொடுக்கல. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போதே ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். வீடு தேடி வந்து பணம் வருவதாக. ஒரு அறகுறையாக பில்டிங் வீடு கட்டானே நிற்கிது. கர்த்தர் இந்த வருஷம் ஃபினிஷ் பண்ணி தருவீராக. அவியானவரே நன்றி. ஜெபிக்கவே முடியல, ஒரே சத்துரு போராட்டம் நீங்கி போவதாக. இயேசு நாமத்தில் அவிசுவாசம், முறுமுறுப்பு நீங்கி போவதாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப, தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.